என்னோட வீடியோ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, காமெடி வீடியோ பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதை பற்றிலாம் நான் போடலை. ஒரு முக்கியமான விஷயமா நான் பேசுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா உங்களுக்கே தெரியும். பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், முருங்கைக்கீரை தான் இருக்குது. ஏன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு கீரை. கீரை வகைகள் வந்து பல இருந்தாலும் ஆனால் முருங்கைக்கீரைங்கிறது வந்து அனைத்து சத்துமே இந்த ஒரு கீரையில் இருக்குது. இதில் வந்து என்னென்னா அயன் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப எலும்புக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த ஒரு முருங்கைக்கீரையிலே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வாரம் 2 முறையாவது இந்த முருங்கைக்கீரை நீங்கள் வந்து சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வந்து பறிக்கும்போது வந்து எல்லோரும் ரொம்ப சிரமப்படுவாங்க. சிரமமே கிடையாதுங்க, ஈஸியாக பறிக்கலாம். முருங்கை மரம் வந்து கம்மியான ஹைட்டில் இருந்தால் அப்படியே தழுத்தி அழகாக இது மாதிரி எனக்கா ஒடிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முருங்கை மரத்தில் ஏறி எத்தனை பேர் விழுந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து விழுந்து கை காலெலாம், ஏன்னா ரொம்ப லேசாக ஒடியக்கூடிய மரம் தான் முருங்கை மரம். அதனால் வீட்டு வாசலில் வந்து முருங்கை மரமே வைக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், மற்ற ஏதாவது ஒரு மரத்தை எடுத்து இப்படி ஒடிச்சு பாருங்கள், ஒடியாது. ஆனால் முருங்கைக்கீரை வந்து லேசாக காற்று அடித்தாலும் ஒடிஞ்சிடும். அதனால தான் முருங்கை மரம் வந்து வீட்டு வாசலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. வந்து முருங்கைக்கீரை வந்து சில பேர் வந்து ஒன்று சாம்பார் வைப்பாங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணுவாங்க. ஆனால் முருங்கைக்கீரையில் ஒரு 10 வகையான டிஷ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். இந்த முருங்கைக்கீரை வந்து வெங்காயம் வரமிளகாய் போட்டு வைப்பாங்க. அந்த போட்டால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களாம் வெறும் முருங்கைக்கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பு போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், துவரம்பருப்பு போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கோவை மாவட்டத்திலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முருங்கைக்கீரையில் வந்து நம்ம பாசிப்பருப்பு துவரம்பருப்பு போட்டு வைப்போம். ஆனால் அவங்க வந்து கொள்ளு போட்டு வைப்பாங்க. ஏன்னா இதில் உள்ள சத்தும் கொள்ளு ரெண்டுமே வந்து இணைஞ்சி, ரெண்டுமே பல சத்து உள்ளது. ரெண்டுமே சேரும்போது அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி விதவிதமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதா வெறும் முருங்கைக்கீரை போட்டு செய்யும்போது முட்டை போட முடியலன்னா சும்மா கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இம்மோண்டு போடுங்க, டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாவே கொடுக்கும். இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து உருவுறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கணும் கையில். இங்கே பாருங்கள், அப்படின்னு இவ்வளோதாங்க. இதுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வீட்டில் வந்து முருங்கைக்கீரை ஒடிச்சு வச்சுட்டு இதை சமைக்க சொன்னால் ரொம்ப வந்து பெண்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஐயோ என்னால் இது சுத்தம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னோடய ஒய்ஃபு கூட அப்படி தான் சொல்லுவாள். நான் அதை நானே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இவ்வளோதாங்க. இதில் என்னங்க சிரமம் இருக்குது? நம்ம காய்கறி அறியறத விட ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணுறது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிங்க. இது மட்டும்தான் இருக்குது. இது முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து சமைக்க தான் போகிறோம். சமைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க.